12 வருடங்கள் ஆஃப்டர் வேலை செய்த பிறகு நான் விலகினேன். இப்போது என் முதலாளிகள் நான் ஏதோ பெரிய குற்றம் செய்தது போல நடந்து கொள்கிறார்கள். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இந்த சிறிய நிறுவனம் என்னை ஒரு குடும்ப உறுப்பினராகவே நடத்தியது. அவர்கள் எனக்கு முழுச் செலவுகளையும் ஏற்ற ஒரு விடுமுறை பயணத்தையும் கூட வழங்கினார்கள். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. நான் அங்கிருந்து வெளியேறுவதற்கான தைரியத்தை அவர்கள் எனக்கு கொடுத்ததே இல்லை. நான் எப்பொழுது இதைப் பற்றி பேசினேனோ, அவர்கள் என்னை சங்கிலியால் கட்டிப் போடுவது பற்றி கிண்டல் செய்வார்கள் அல்லது நான் இல்லாமல் நிறுவனம் சரிந்துவிடும் என்று கூறுவார்கள். எனக்கு குறைந்த சம்பளமே கிடைத்தது. எனது தகுதியை விட குறைவான வேலையை செய்தேன். ஆனால் 2 பேருக்கான வேலையை நானே கவனித்துக் கொண்டிருந்தேன். அதனால் ரகசியமாக எனக்கு பிடித்த ஒரு வேலையை தேடிப்பிடித்து ராஜினாமா செய்தேன். அதன் விளைவு ஒரு பெரிய வெடிப்பு. அவர்கள் திட்டினார்கள், அழுதார்கள், நான் துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார்கள். உடனடியாக எனது மேஜையை காலி செய்துவிட்டு போவதாக கூறினார்கள். மேலும் என்னை தவிர்ப்பதற்காக தனி அறையில் சென்று இடைவேளை எடுக்கத் தொடங்கினார்கள். அலுவலக நாயிடமே தங்கள் கோபத்தை நான் கேட்கும் வகையில் உரக்கக் கத்தத் தொடங்கினார்கள். அந்த சூழல் எவ்வளவு நச்சுத்தன்மையாகவும் மாறியது என்றால், எனக்கு பயத்தினால் மூச்சுத் திணறல் மற்றும் மூக்கிலிருந்து இரத்தம் வருவது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. இறுதியில் எனது ஆரோக்கியத்திற்காக வீட்டிலேயே ஓய்வெடுக்குமாறு எனது மருத்துவர் உத்தரவிட்டார். இப்போது நான் பொய் சொல்கிறேன் என்று நிரூபிக்க ஒரு நிறுவன மருத்துவரை நியமிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நான் ஒரு நட்பை விட்டு வெளியேறுகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் நான் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட சூழலில் இருந்து தப்பித்திருக்கிறேன் என்று இப்போது தெரிகிறது.